ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் யாத்திரை நடத்த திட்டமிட்டிருப்பதை முன்னிட்டு பாரதிய ஜனதா எம்பி யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அயோத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி வெள்ளியன்று சங்கல்ப் சபா யாத்திரை நடத்தப் போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது. இதனால் மதக்கலவரம் மூளக்கூடும் என்ற அபாயம் இருப்பதாக கூறி யாத்திரைக்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு தடை விதித்தது. அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பஜ்ரங் தள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதா எம்பி யோகி ஆதித்யநாத் மற்றும் ராமர் கோவில் இயக்க தலைவர்கள் மகந்த் நிருத்யா கோபால் தாஸ், மகந்த் சுரேஷ் தாஸ், பிரிஜ் மோகன் தாஸ் மற்றும் பஜ்ரங் தள் ஒருங்கிணைப்பாளர் சுரேந்திர மிஸ்ரா உள்ளிட்ட இதுவரையில் 2000க்கும் அதிகமானோர் தடுப்பு காவலின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். அயோத்தி நகரம் அமைந்துள்ள பைசாபாத் மாவட்டத்துக்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. அயோத்தியில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விஷம பிரச்சாரத்தை தடுக்கும் வகையில் அயோத்தி நகரில் மொபைல் போனில் SMS அனுப்பவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத கலவரத்தை தூண்டிவிட்டு சமூக அமைதியை குலைக்க முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. हमने लगभग 4000 के आसपास सुरक्षाकर्मी अयोध्या में सुरक्षा के लिए लगाए हैं. विश्व हिंदू परिषद का जो ये आह्वान है उस पे प्रतिबंध लगाया गया है और उस प्रतिबंध को हमको कायम रखना है और किसी भी दशा में हम ये कार्यक्रम नहीं होने देंगे. ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும் விஸ்வ இந்து பரிஷத் நடத்த முயன்ற யாத்திரைக்கு அகிலேஷ் யாதவின் உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்ததோடு அமைப்பின் தலைவர் அசோக் சிங்கால் உள்ளிட்ட பல இந்து மத தலைவர்கள் சாமியார்களை கைது செய்து யாத்திரையை முறியடித்தது குறிப்பிடத்தக்கது.